கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 119 135வது வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 119 135வது வசனம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இன்னொரு முறை வாசிப்போம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதக்காரன் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுகிறான். நான் நினைக்கிறேன் 91வது வசனத்துல எல்லாம் வாசித்தோம். எனக்கு கற்றுத்தந்த எல்லாரை விட நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், பெரியவர்கள் எல்லாரை விட ஓரளவுக்கு வசனத்தை புரிஞ்சுக்கிட்டேன் என்று தன்னுடைய அனுபவத்திலே உயர்ந்து வரும்பொழுது இப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, உலகத்து மனிதர்கள்லாம் எனக்கு போதித்தார்கள், அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போது நீர் எனக்கு போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும்? உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதிக்க வேண்டும். கவனிங்கள், எண்ணாகும் 6வது அதிகாரம் அதன் 25வது வசனம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பந்தி என்னைக்கெல்லாம் இருக்குதோ அன்றைக்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆசாரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சபைக்கு சொல்லுவதுண்டு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று வாழ்த்துவது உண்டு. ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர், முகத்தை பிரகாசிக்க பண்ண கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி என்று தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கவனியுங்கள், நாம் அநேக நேரத்தில் நினைக்கிறோம் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணிவிட்டால் நமக்கு எல்லாம் நடந்துரும், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணிட்டால் நமக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் உண்மை. ஆனால் சரியான சங்கீதக்காரன் வழி என்னவென்று கேட்டால், அவர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவதன் பொருள் என்ன? அவருடைய வசனத்தை எனக்கு விளங்க பண்ணுவாராம். அதுதான் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது. அவர் நம்ம கிருபையா இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை நமக்கு விளங்க பண்ணுவார். நீ கேட்கிறவர்களே, சங்கீதக்காரன் அதைத்தான் கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருக்க கடவுள். இன்றைக்கு நாம் அதே ஜபத்தை தான் செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருக்க கடவர் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை செய்வார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்திற்கு அவசியம் வந்தது என்று நாம் யோசிப்போம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே ஒன்று இருந்தது. என்ன? மோசே என்பவன் தேவனோடு போய் பேசினான். தேவனோடு முகமுகமாய் பேசினான். முகமுகமாய் பேசினதுனால தேவனுடைய பிரகாசம் மோசேயின் மேல் வந்துவிட்டு, மோசேயின் மேல் தேவ பிரகாசம் வந்ததுனால பூமியில வந்து மனிதர்களை பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு யாருக்கும் மோசேயுடைய முகத்தை பார்க்கக்கூடிய தைரியம் இல்லை. அவ்வளவு பிரகாசம் மோசேயுடைய முகத்தில் இருந்தது. இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயா, தேவன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறாரே, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம் என்று தங்களுடைய இருதய கடினத்தை விட்டு தேவனிடத்தில் சேர்ந்திருக்க வேண்டும். மோசே பேசும் அந்த ஒளியை நாங்கள் பார்க்கட்டும், அந்த பிரகாசத்தை பார்க்கட்டும் என்று அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். மாறாக எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து மோசே இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். மோசே, முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது, எங்களால் பார்க்க முடியலை, அதனால ஒன்று செய்ய வேண்டும், நீர் உம்முடைய முகத்தை முக்காடிட்டு கொள்ள வேண்டும். முகத்தை மூடிடணும். சகோதரிகள் போடுகிற முக்காடு முகம் தெரியும், தலை அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோசைக்கு போடப்பட்டது முழுசு அவனை அப்படி மூடிடுவாங்க, தலை ஃபுல்லாக மூடிடுவாங்க. இப்போ பேசும் அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு முன்பாக நின்று பேச வரும் பொழுது என் தலையை மூடி உங்களோடு பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா அப்படி உட்காந்து யோசித்து பார்த்தேன். எப்படி இருக்கும்னா, தூக்கு கயிறு மாட்ட போறவனுக்கு தான் எது வைப்பாங்க? முகத்தை மூடி இருப்பாங்க. நான் இப்போ முகத்தை மூடிக்கிட்டு உங்ககிட்ட பேசுனா நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எத்தனை பேர் வெளியில் போகிறீங்க வரீங்க ஒன்று எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் என் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். மக்களுக்கு எவ்வளவு லகுவாய் போய்விட்டது. நீர் முகத்தை மூடிட்டு பாட்டுக்கும் வேலையை செய்யும், நாங்கள் பார்த்துக்கிறோம் கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இந்த ரேடியோவிலெல்லாம் வசனத்தை போட்டு விட்டு கேட்கறது மாதிரி அவங்க கேட்க ஆரம்பித்தார்கள். கவனியங்கள், அவர்கள் நினைத்தார்கள் தாங்கள் என்னமோ பெருசு பண்ணிடுறாங்க. ஏன் என்றால் மோசேயுடைய அந்த பரிசுத்தத்துக்கு இவர்கள் நிற்க முடியலை, அந்த பரிசுத்தத்துக்கு இவளை ஈடு கொடுக்க முடியலை.
மோசேயும் ஒரு மனிதன் தானே, மோசேயும் இவர்கள் கடந்து சென்ற எல்லா பாதையிலும் சென்றவன் தானே, மோசேயால் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்றால் என்னாலும் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று அந்த முகத்தை பார்த்து இருக்க வேண்டும். முகத்தை பார்க்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையுடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதி முதலாவது நிருபத்தில் முடித்துக்கிட்டு இரண்டாவது நிருபத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறார். இது எதனால் வந்த பிரச்சனை என்றால் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரையிலான வசனங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரையில். மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அதன் பொருள் என்ன? மோசே முக்காடு போடணும்னு யோசித்தது எங்க யோசித்தாங்க? இவங்க இருதயத்தில் யோசித்தாங்க. இப்போ மோசே முக்காடு போடுகிறார் என்றால் இவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, மன கடினப்பட்டு இருக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஆண்டவரத்தில் கேட்கிறான். இந்த ஜெபம் நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்? ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்துட்டேன்னா என்னுடைய பாவத்தை விட்டு உமக்கு நேராய் திரும்புவேன், அதற்கு நான் பிரியமாக இருக்கிறேன் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பது தான் இந்த ஜெபம். புதிய ஏற்பாட்டு சபையில் முக்காடு ஒன்று இல்லை. புதிய ஏற்பாட்டு சபையிலே இதற்கு பதிலாக பிசாசு எதை பயன்படுத்துகிறான் என்றால், புதிய ஏற்பாட்டு சபையிலே நான் அன்னைக்கு முக்காடை போட்டு விட்டாங்க. நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போய் ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு நல்லா பேசுவாங்க. கள்ள உபதேசர்கள் சத்தம் எல்லாம் இந்த வசனமாகத்தான் இருக்கும், எல்லாம் இதுல இருந்து தான் இருக்கும். ஆனால் பேசுகிற ஆள் வேறே, பேசுகிற நபர் வேறே. நாம் சத்தத்தை மட்டும் கேட்டோம், ஆளை பார்க்கல, முக பிரகாசத்தை பார்க்கல. அதனால என்ன நடக்குது என்றால் சத்தம் ஒரே போல தான் இருக்கும். நிறைய பேர் இப்ப மிமிக்ரி பண்ணுவாங்க, ஒரே போல இருக்கு சத்தம். சத்தம் ஒண்ணுதான், வசனம் இந்த வசனம் தான் பேசுவாங்க, ஆனால் நபர் வேறே. ஏன்? யாரோ ஒருத்தரம் கேட்கக்கூடாது என்றால் பிசாசு பரிசுத்தவான்களை போல தன்னுடைய ஆட்களை அனுப்பிடும். அவங்க இந்த பைபிளை வச்சு தான் பேசுவாங்க, இதை வைத்து தான் பேசுவார்கள். நம்முடைய இருதயம் திறந்திருக்கும் என்றால் நமக்கு தெரியும் இது தப்பு, இது சரியில்லை என்று நமக்கு தெரியும். கவனியுங்கள், இதை இன்னொரு வகையில் நாம் என்றைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் எடுத்து விட்டது என்றால், அவங்க ஏதோ செஞ்சுட்டு போட்டுங்க, அவங்க எது வேணாலும் பண்ணட்டும், நல்லா தானே பேசுறாங்க, பேசட்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காமல் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஹalleluya, நம்மிடத்திலும் தப்பு தானே இருக்கு, நம்மிடத்திலும் பிரச்சனை தானே இருக்குது அப்படி நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பிள்ளைகளை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, உங்களுக்கு போதிக்கிறவர்களுடைய முடிவை நீங்கள் பார்த்து, அவர்கள் சரியா தான் நடக்கிறாங்கன்னு பார்த்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பரிசுத்தாவி வருவதற்கு முன்பாக பொது ஜனத்தை பார்த்து சொன்னார், பேசுறதா ஒழுங்கா தான் பேசுறாங்க, செய்கதான் சரியில்லை, அவர்கள் செய்கிறது போல செய்யாதிருங்கள், அவர்கள் சொல்ற மாதிரி செய்யுங்க என்று பரிசுத்தாவி வருவதற்கு முன்பாக சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அப்போஸ்தலரை கொண்டு சொன்னாரு, அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை நல்லா பார்த்து. இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நல்ல இரக்கத்தை பாராட்டுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை பார்க்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஊழியத்தில் கவனிச்சிருக்கிறேன், சிலர் அப்படி முகத்தை பார்த்தே வசனத்தை கேட்பாங்க, இப்போ கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலரை பார்த்து அவங்கள பார்க்கவே முடியாது, என்னதான் செஞ்சாலும் அவங்களால பார்க்க முடியாது. ஒருவேளை பார்த்த மாதிரி இருப்பாங்க, கண் அப்படியே அடிக்கும் பாருங்க, அப்பயே புரிஞ்சுக்கலாம் எங்கேயோ தகராறு இருக்குது. பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அப்படி கேட்கணும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய முகத்தை மூடி இருதயத்தில் முக்காடிட்டு கேட்கணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னோடு பேசும் என்று நாம் கேட்டால், அப்போது அவர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி நம்மோடு திட்டவட்டமாய் பேசுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹalleluya. ஒருவன் வேஷத்தை போட்டுட்டு வராமல் இருந்து, ஒருவேளை நீங்கள் அவங்களை வெளியே பார்க்காம இருக்கலாம், உள்ளுக்கு அவர்கள் சுத்தமாக இருந்தால் அவர்கள் செய்கைகள் சுத்தமாக இருக்கும். இதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டார்களாம்.
கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தாவா ஒருத்தங்க போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஐயா என்ன பண்ணாரான்னா, கிறிஸ்மஸ் தாத்தா வர்றதுக்கு முன்னே நிறைய பேர் வீட்டுக்குள்ளால வராங்க. எல்லாரையும் பிடிச்சி கையை குலுக்கி பிடிச்சி கட்டி முத்தம் கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்குள் வரவேற்று கொண்டு இருக்கிறார். எல்லா ஜென்ஸையும் பிடிச்சி கட்டுறாரு. இப்போ யார் வராருன்னா, யாருடைய டேர்ன் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா டேர்ன் வந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா கையை பிடிச்சி விஷ் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிக்க போன உடனே கிறிஸ்மஸ் தாத்தா தெறிக்க ஓடி விட்டுச்சா. எங்கே ஓடி போயிடுச்சா? என்ன பிரச்சனை இது, கிறிஸ்மஸ் தாத்தா ஓடி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பிறகுதான் தகவல் தெரியும். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஆணு கிடையாது, பொண்ணு. உள்ளே தான் யார் அப்படின்னு தெரியும். இது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, வேறு ஏதாவது பரிசுத்தத்திற்கு கெட்டு போயிடும் என்பதற்காக உள்ளே தனக்கு சுத்தம் இருந்ததுனால ஓடி பிழைத்து கொண்டது. இதே போல தான் பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஹalleluya, உள்ளுக்கு சுத்தமா இருந்தா பாவத்தை பார்த்தா ஓடிடுவாங்க, அசுத்தத்தை பார்த்தா ஓடிடுவாங்க. அது கூட நிற்க முடியாது அவங்களால. அந்த கூட்டத்தோடு அவர்களால் இணைந்து நிற்க முடியாது. இணைந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னமோ வெளியில என்ன போட்டிருக்கிறாங்க, மேக்கப் போட்டிருக்கிறாங்க, ஆளு அசுத்தமானவர்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பிள்ளைகளே, இந்த புதிய காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில் இதற்கு நம்முடைய கண்ணு திறக்கும்னா பிசாசு என்ன பண்ணிட்டான்னா எல்லாருடைய கண்களையும் அவன் குருட்டாட்டம் பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரித்து, 2 முறை ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரித்து, 3 முறையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரித்து, 4 முறையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரித்து இன்னும் கேட்கலைன்னா ஆண்டவர் நல்ல குசும்புத்தனம் பண்ணுவாராம். நீங்கள் 3-4 முறை ஆண்டவர் சொல்லி கேட்காது போனீங்கன்னா ஆண்டவருடைய குசும்புத்தனம் என்ன என்று ஏசாயா 29வது அதிகாரம் 10 முதல் 13 வரையிலான வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 29வது அதிகாரம் 10 முதல் 13 வரையிலான வசனங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரை நாவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்போ இப்படி பாருங்க, நான் முக்காடு போடலை. எப்போ முக்காடு போடாமல் இருக்கலாம்? நீங்கள் எல்லாம் தூங்கி வலிஞ்சிங்கன்னா எதுடைய தேவையில்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்கன்னா முக்காடை கலத்தி பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? முக்காடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை. நீங்கள் திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து நீங்கள் கேட்காம போனா ஆண்டவர் எப்படி முக்காடு போடுவார் என்றால் உங்களுக்கு நல்ல கனநித்திரை நாவியை தருவாராம். கனநித்திரை நாவியை மட்டும் தரமாட்டாரு, உங்க தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் முக்காடு போடுவாராம். என்ன, நீங்க ஏதாவது காரியத்தை வசனத்துல கேட்க மாட்டீங்க. நிறைய பேர் நல்லா அனுபவிச்சு வசனம், சர்ச்சில் நல்ல வார்த்தை வரும், அதெல்லாம் உங்களுக்கு பொருட்டா தெரியாது. ஏதாவது சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி இருக்கிற அங்க போவீங்க. அங்க போனா அவர் முக்காடு போட்டுக்கிட்டு உங்களோடு பேசுவார். முக்காடு போட்டுட்டு என்ன, உங்கள் பாவங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய அக்கிரமங்கள் அவருக்கு தெரியும். அதை சொல்லியாச்சுன்னா நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க, அது சொல்லியாச்சுன்னா இன்னொரு முறை அவரை கூப்பிட மாட்டீங்க, அவர்கிட்ட போக மாட்டீங்க. அதனால முக்காடை போட்டுக்கிட்டு நீங்கள் விரும்புகிறபடியே உங்களுக்கு பேசிடுவார். நீங்கள் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் மேல் என்ன செய்வாரானா முக்காடு போட்டு. அடுத்த வார்த்தை இன்னும் உற்சாகமா இருக்கும், கவனியுங்கள். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசியும் இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நம்ம கீழ்ப்படியாம போனா வசனம் ஒன்றும் புரியாம போகும். சிலர் சொல்ல கவனிச்சிருக்கீங்களா, ஒன்றும் புரியலை, எதுவுமே புரியலை, எல்லாம் பிளாங்கா இருக்கு. பிளாங்கா இருக்குனாலே பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் உங்களுக்கு வேண்டாம், அவருடைய வாக்குத்தத்த சத்தம் மட்டும் போதும் என்று எங்கோ ஒரு நாள் நம்முடைய இருதயத்தின் மேல் முக்காடை போட்டுட்டோம். முக்காடை போட்டனால ஆண்டவர் சொன்ன, நீ தானே நீ விரும்பி போட்ட, இதை வச்சுக்க என்று ஒன்றும் புரியாமல் விட்டுருவார். அது நமக்கு வேண்டாம். அடுத்த வசனம் இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லும் பாருங்க. வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க, இது கொஞ்சம் நகைச்சுவை இருக்கு பாருங்க. வாசிக்க தெரியாத புஸ்தகத்தை கொடுத்து வாசிக்க சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? வாசிக்க. அவன் உண்மையை தானே சொல்றான், எனக்கு என்ன செய்யலை, வாசிக்க தெரியலை. அது உங்களுக்கு புரிஞ்சு, வாசிக்க தெரியவன்ட்ட கொடுத்தா எங்கேயா வாசிப்பான் அப்படின்னு கூட இவர்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை.
ஆண்டவர் முழுவதும் அவர்கள் மேல் முக்காட போட்டார். எதனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதாம்? அடுத்த வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எங்களிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஏன் ஆண்டவருடைய கற்பனை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் அந்த வார்த்தையை தங்களால அங்கீகரித்து மாற்ற முடியல? வேறு ஏதோ மனுஷன் பேசி இருக்கிறான், மனுஷன் எப்படி பயப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டான், அதை கேட்கிறார்களாம். பிள்ளைகளே, வேத வார்த்தையை போலவே மனிதர்கள் நமக்கு போதிப்பார்கள். இந்த பூமியில நல்ல போதனைகள் இருக்கிறது, விண்ணிலிருந்தும் ஒரு போதனை வருமா? இந்த 29வது ஏசாயா சொல்லுகிறது, மண்ணிலிருந்தும் ஒரு போதனை வருமா? மண்ணிலிருந்து போதிக்கிறது எப்படி இருக்குமாம்? இதே 29வது 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு எங்கேருந்து பேசுவ? தரையிலிருந்து எதுங்க பேசும்? அடுத்தது வாசிங்க. உன் பேச்சு பனித்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கக்கூடிய சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகசுன்னு அப்படி பேசுவோம்ல, அப்படி வருமா? மண்ணிலிருந்து வருமா? கவனியுங்கள், தேவ சத்தத்துக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கலைன்னா தேவன் நம்முடைய சத்தத்தை எப்படி மாற்றுவார் என்றால், மண்ணிலிருந்து வருகிற சத்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, சும்மா சிஸ்ன்னு பேசிட்டு இருப்பாங்க. சிஸ்ன்ற சவுண்ட் எங்கே கேட்கும்? அப்படிங்கிற சத்தம் எங்கே கேட்கும்? ஆவிக்குரிய அர்த்தத்தில் கேட்குறேன், இவனுடைய தானே கேட்கும். கவனிங்கள், அஞ்சனம் பார்க்கிற எங்கேருந்து ஆவியை எழுப்புவான்? மண் செத்தவர்களுடைய ஆவி. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் வருகிறோம், நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு போதியும் ஆண்டவரே என்று கேட்டால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அவர் பலமுறை நம்முடைய எச்சரிப்பார், ஒன்றல்ல ரெண்டு அல்ல. நான் நினைக்கிறேன் பார்வனுக்கு 5 முறை நல்லா சொல்லி பாப்பா கேட்க மாட்டேன். அதுக்கு பிறகு அவரா தன்பாட்டுக்கு நீ தானே கடினப்படுத்துகிறாய், நானும் உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன் என்று கடினப்படுத்த ஆரம்பித்து விட்டார். கவனியுங்கள், மனிதன் தகாதவைகளை நமக்கு போதிப்பான். இந்த பூமி, இந்த மண் பல காரியங்கள் நமக்கு போதித்து தரும். இதையும் செய் அதையும் செய் என்று நமக்கு சொல்லித்தரும். உங்களுக்கு தெரியுமா, அந்த உலகத்தின் போதனை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண சொல்லும். அதையும் செய்யப்பா, இதையும் செய், கர்த்தருடையதை செய். அன்றைக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், நீ ஆட்டையும் பலியிடு பண்டிகையும் பலியிடு, ரெண்டத்தையும் சேர்த்து கலந்துரு. அப்படி செய்தால் பிள்ளைகளே, நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அபத்தமாய் போயிடும், நம்முடைய எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். நம்ம எல்லாருக்குள் கர்த்தர் எதை கொண்டு வந்துடுவார் என்றால், கனநித்திரை நாவியை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் நல்ல சத்தத்தை கேட்கும் போது அப்பதான் கனநித்திரை போடுவாங்கன்னா, எங்கோ இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, அதனால தான் கனநித்திரை வருகிறது. பிள்ளைகளே, கனநித்திரைக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கனநித்திரையில் போய் உங்களுக்கு என்ன வரும்? நல்ல நித்திரை வந்துச்சுன்னா என்ன வரும்? சொப்பனம் வரும். இப்போ நம்ம நினைப்போம், ஆஹா சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுங்க. உங்களுக்கு தெரியுமா, அதுதான் வஞ்சகம். சொப்பனத்தில் எப்படி வருமானா, நீங்கள் சோறு சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் பார்ப்பீங்களா? நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டா பயங்கர சந்தோஷம். ஐயோ, நிறைய பேர் சொல்லுவீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன் என்று சொப்பனம் பார்க்குறேன். அந்த சொப்பனம் வந்தாலே நினைத்து கொள்ள வேண்டும், தரித்திரம் பிடித்து விட்டது. அந்த சொப்பனம் வந்தாலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாரோ சாப்பிடுகிறார்கள் என்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. இது என் புத்தியிலன்னு சொல்லலை, வசனத்தில் இருக்கு பாருங்க. அந்த ஏசாயா 29வது அதிகாரத்திலேயே ஒரு 13 14 அது ஒரு வசனத்தில் வரும். ஒரே நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். 7, 8 ஆகிய வசனங்கள். 8வது வசனத்தை வாசிங்க. அது பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அவன் வெறுமையா இருக்கிறது போலவும், தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற
திரளான சகல ஜாதிகளுக்கு சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறேன் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளே, ஹalleluya. நல்ல கனநித்திரை வரும். கனநித்திரோடு சேர்ந்து என்ன வரும்? சொப்பனம் வரும். சொப்பனெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் நிஜத்தில் இருக்காது. எல்லாம் வெறும் கனவாகவே மாறி போய்விடும். பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும், என் இருதயத்தை நான் திறந்து தருகிறேன், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நாம் மாற்ற ஆரம்பித்தால் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அதனால் பவுல் சொல்றாரு, மோசே முக்காடிட்டது போல நாங்கள் முக்காடிட்டு பேசலை, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்களை பார்த்து பேசுகிறோம். தேவ முக்காடு இல்லாமல் பேசுவது என்றால் என்ன? கவனியுங்கள். அந்த வெளிச்சம் எங்கே உண்டாயிற்று என்றால், சவுல் பயணப்படுகிறாராம், தேவனுக்கு விரோதமாய் பயணப்படுகிறார். அவன் மனசுல நினைச்சது, நான் தேவனுக்கு பிரியமாகத்தான் செய்கிறேன். அவனுடைய போதனை எங்கே இருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. அவனுடைய போதனை எங்கே இருந்தது? உலகத்து சாஸ்திரிகளிடத்திலிருந்து வந்தது. உலகத்து சாஸ்திரிகளுக்கு ஞானம் இருக்கிறது, ஹalleluya. அந்த உலகத்தின் அதிபதிக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, அந்த ஞானத்திலிருந்து வந்துச்சு. அந்த ஞானம் தேவ ஞானத்தோடு ஒத்து போவதில்லை. அவன் செய்கிறது சரி என்று போய்கொண்டிருந்தான். அந்த வெளிச்சம் வந்துச்சு பாருங்க, முகத்தின் வெளிச்சம் சவுலின் மேல் வந்து இறங்கின உடனே அவன் கேட்ட கேள்வி, ஐயா நான் என்ன பண்ணணும்? தன்னுடைய பிழையை உணர்ந்தான், தன்னுடைய தவறை உணர்ந்தான். முகத்தின் பிரகாசம் என்றால் என்ன? முகத்தின் பிரகாசம் என்றாலே பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும் பொழுது ஹalleluya நன்மையான வார்த்தைகள் வரும். அந்த நன்மைக்கு முன்பு நாம் திருத்திக் கொள்ள வேண்டியதை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவார். நம்முடைய குறைகளை அவர் நமக்கு உணர்த்தி தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதான் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேலே வருவது. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹalleluya. சமாரிய ஸ்திரீ வந்தா நமக்கு தெரியும், அந்த முகத்தின் பிரகாசம் வந்துச்சு. அந்த முகத்தின் பிரகாசம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பித்தார். நாம நினைப்போம், ஆண்டவர் வந்த உடனே இப்படி நீங்க வந்து நின்ற உடனே வெளிச்சம் வரும், பேசுவார் என்று நாம நினைக்கிறோம். அப்படி ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் சாதாரண மனிதனை போல் அந்த ஸ்திரீடத்தில் பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு யதார்த்தமா இந்த கேள்வியில் என்று ஆரம்பிக்கிறார். தண்ணி தாமா என்று கேட்டு ஆரம்பித்து முடிவில் அவளை பார்த்து கேட்ட, போய் புருஷனை கூட்டிட்டு வா. அவள் போய் சொன்னது என்ன சொன்னான்னா, நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் என்னுடைய பாவங்களை எனக்கு சொல்லி தந்தார். பிள்ளைகளே, முகத்தின் பிரகாசம் என்றால் என்ன? தேவனுடைய கிருபை எப்போது நமக்கு வரும் என்றால், நம்முடைய பாவங்கள், தம்பி இந்த தப்புனால்தான்ப்பா என்னுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறது, அதை சரி செய் என்று சொன்ன உடனே முதல் ஆமாண்டவரே அந்த பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு ரெண்டு நம்ம இடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னால் திருத்திக்க முடியாது, திருத்திக்க முடியும்னா நான் விழுந்திருக்க மாட்டேன், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என் இடத்துல கேட்கும் பொழுது பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. வருஷப்படுத்திக்கிட்டே போகலாம். ஹalleluya. நமக்கு தெரியும், யாரை தெரியும் என்றால், ஆமென், ஒரு குள்ளனான ஒருவன் இருந்தானா, சகேயு இருந்தானா. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் எல்லாம் போகல. எதுக்கு போனா? அவர் எப்படி இருப்பார் என்று அவரை பார்க்கறதுக்கு. அதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் சத்தத்தை கேட்க போனாங்க. சத்தமும் தேவைதான், ஆனால் இவனுக்கு சத்தம் முக்கியம் இல்லை. அதற்கு முன்பால அவனுக்கு யாரு முக்கியம்னா, இயேசு முக்கியமாக இருந்தார். அந்த இயேசுவை பார்ப்பதற்கு அவன் சில சிரமம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. நல்ல ஏறினான், காட்டத்தி மரத்தில் ஏறி என்ன செஞ்சான்னா உட்கார்ந்து இருக்கிறான். நம்மையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் நினைக்கிறேன். காட்டத்தி மரத்தில் இப்படி 10-20 அடி ஏறி இருப்பான்னு தெரியல. நம்ம எல்லாம் இத்தனை ஸ்டெப்பை ஏறி வருகிறோம். தேவன் நிச்சயம் ஹalleluya தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம மேல வீச பண்ணுவார். அவனை பார்த்து சொன்னாரு, தம்பி இறங்கி கீழே வா. இறங்கி கீழே வந்து போக ஆரம்பித்த உடனே யார் அவனிடத்தில் சொன்னன்னு தெரியல, அந்த பிரகாசம் அவனை போய் தொட்டுச்சு. அந்த இருதயத்தின் முக்காடு வெளியில போச்சு. அவன் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தேவையில்லாம பணத்தை சம்பாதிச்சிட்டேன், நான் விட்டு கொடுத்துறேன். பிள்ளைகளே, முகத்தின் பிரகாசம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும் பொழுது இருதயத்தின் முக்காடு விலகி போய் ஹalleluya நாம் செய்த குறை நமக்கு உணர்த்தப்பட்டு ஆண்டவரே என்று ஹalleluya கூப்பிடக்கூடியதான ஒரு சத்தம் வரும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வீங்க? எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. ஏன் தைரியம் வராது? தைரியம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா தெரியும், நம்ம பாதி தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் உலகத்திலிருந்து கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு நேராய் திரும்ப பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். எனக்கு சிலரை சொல்ல தெரியும். ஒன்று, கிருபாசனம் ஊழியத்தை ஆரம்பித்த ஐயா சாது அவர்கள். அவங்க கிட்ட போகணும் அப்படின்னாலே அவர்கள் மேல் இந்த பிரகாசம் கைகால் நடுங்கும். நான்லாம் அவரை பார்க்க போயிருக்கிறேன். ஒரு முறை அவரை பார்க்க போனேன். பெரிய ஏரியா, நானும் என்னுடைய நண்பனுமாக பார்க்க போனோம். என்ட்ரன்ஸில் போய் நின்று அவ்வளோதான். எங்கே கேட்க போகணும் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. சும்மா போய் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு அதுக்கு போகிறதுக்குள்ளால 3 நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தான் போகிறோம். ஆண்டவரே எதுவும் தேவையில்லை. நாங்கள் கேட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும்,
அன்னைக்கு இந்த கேமராஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எங்கேயோ ஒரு ஓலை கட்டின ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பினார். 2 தம்பிங்க கேட்டில் வந்திருக்காங்க, வர சொல்லு. உள்ள போய் எங்களை யார் என்ன ஒன்றுமே கேட்கல, ஒன்றும் அவர் கேட்கல. கேட்கறதுக்குள்ளால நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடத்தில் சொன்னார். நண்பனை பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னார். சோதரம் சோதரம் கிளம்புங்கப்பா. கவனிங்கள், தேவனும் மேல் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை. வேறொரு ஊழியரை சென்னையில் கேள்விப்பட்டேன். ஏசியிலே தலைமை போதகராக இருந்தவர். அவருடைய அறைக்குள்ளே போகணுன்னாலே எல்லாரும் நடுநடுங்கிடுவாங்க. ஆனால் அறைக்குள்ள ஒருவன் போயிட்டு வந்துட்டானா அவன் பாவம் உணர்த்தப்பட்டு பரிசுத்தமாய் வெளியே வருவானா. பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் இன்றைக்கு ஊழியர்கள் இந்த வெளியே வருவ நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்களை அங்கீகரிக்கத்தக்கதாக தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த முக்காடை எடுத்து போடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவைகள் வருமானால் ஒரு குறிப்பிட்ட மிஷனரி ஒரு ஊரில் உட்கார்ந்து ஊழியம் வேறு எதுவும் பிரசங்கம் பண்ணல, உட்கார்ந்து ஜெபித்தாராம். அந்த பட்டணத்திற்காக ஜெபித்தாராம். அந்த பட்டணம் தான் நாம் ஹல்லேலூயா இருக்கிறதுலே அதிக கேஸ் வரக்கூடிய பட்டணம். அவர் ஜெபித்ததன் முடிவு நிறைவாக என்ன வந்துச்சுன்னா, அந்த ஊரில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துட்டாங்களே. ஏன் ஒரு கேஸ் வரல, சும்மா எதுக்கு ஸ்டேஷனை வச்சுக்கிட்டு என்று எடுத்து போட்டார்களும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவ பிரகாசத்தை கொண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்டவைகள் சாத்தியமே. அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் பைபிளை வாசித்து சொல்றான், ஆண்டவரே எல்லார்கிட்டையும் கத்துக்கிட்டப்பா, உங்ககிட்ட இருந்து கத்துக்க விரும்புகிறேன். முகத்தின் பிரகாசத்தை என் மேல் வீசி ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, உங்களுடைய முகம் என் மேல் வரட்டும். என் இருதயத்தின் மேல் இருக்கிற அந்த முக்காடு என்றால் வேறு ஒன்றும் இல்லை, இருதய கடினம். 2 பேர் ஒன்னே போல ஜெபிக்க போனாங்க தேவாலயத்திற்கு. ஒருவன் மேல் முக்காடு இருந்துச்சு, ஒருவன் மேல் முக்காடு இல்லை. முக்காடு இருந்தவன் யார்? பழைய ஏற்பாட்டு விசுவாசி பரிசேயன். அவன் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே உபவாசம் பண்றேன், பைபிளை சொன்ன எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு தன்னை நீதிமானாக்கி கொண்டானான். ஆனால் முக்காடு இல்லாத ஒருவன், அவன் ஆயக்காரனாக இருந்தானாம், பாவியாக இருந்தானாம். போய் சொன்ன, ஆண்டவரே முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டான். ஹல்லேலூயா. 2 பேரும் ஒரே ஆண்டவரை பார்த்து தான் விண்ணப்பம் பண்ணினார்கள். 2 பேரும் ஒரே ஆலயத்திற்கு தான் போனார்கள். ஒருவனோ அவனுடைய இருதயத்தில் முக்காடு இருந்துச்சு, மற்றவனோ ஹல்லேலூயா முக்காடு இல்லாம தேவனை தரிசித்து ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். பிள்ளைகளை, ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா என்று கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை திருத்தி கொள்ளத்தக்கதாக நம்முடைய முக்காடு நம்மை விட்டு எடுத்து போடப்படட்டும். நிறைவாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். சங்கீதம் 34:5 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என்னை கேட்கிறவர்களே, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் என்றால் என்ன? அவரை நோக்கி பார்த்தா அவர் நமக்கு வழியை சொல்லித்தரும். இப்படி போகாதே என்று நமக்கு அவர் சொல்லித் தருவார். அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா நம்முடைய முகத்தில் பயங்கர மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி ஆலயத்திற்கு வரட்டும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கட்டும், ஆண்டவரே என் இருதயத்தில் முக்காடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தரிசனங்கள் எல்லாம் எனக்கு தேவைதான், ஆனால் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை எனக்கு தாரும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசைக்கு முகத்தையே மூடிட்டு கேட்டாங்க, ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வைக்கலை. ஆண்டவர் எல்லா முக்காடையும் எடுத்துக்கிட்டு நேரடியாக பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் இன்றைக்கு எழும்பட்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் செயல்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட போதனைகள் எழும்ப வேண்டும். அந்த போதனைகள் எழும்பும் பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பாராக. எல்லாம் நம்ம எழுந்து நிற்போமா? அப்படிப்பட்ட அப்போஸ்தல காலகட்டத்தின் ஹல்லேலூயா கிரியைகள் இன்றைக்கும் ஆமென் சபைகளை விழுங்கத்தக்கதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா முக்காடுகளும் விலகி போவதாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசி பண்ணி ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தின் முக்காடெல்லாம் எடுத்து போடப்படுவதாக. ஹல்லேலூயா. சிலருடைய இருதயத்தின் மேல் ஆமென் உலகத்தின் போதனையினால், உலகத்து மனிதனின் போதையினால் ஹல்லேலூயா நான் இதை செஞ்சு பார்த்து நல்லா தானே இருக்கிறது என்று அவன் முணுமுணுத்து சொன்ன
ஹalleluya பொல்லாத போதனைகளினால் ஹalleluya உதட்டளவில் கர்த்தரை துதிக்கிறோமே தவிர உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் எதையும் செய்யல. தேவன் ஆலயத்தின் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். தேவ பிரசன்னம் ஆலயத்தை மூடி இருக்கிறது. ஹalleluya நம்ம மேல் இருக்கிற முக்காடை அவர் எடுத்து போடுவாராக. இருதயத்தின் மேல் கடின இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. யாரும் நேரத்தை பார்க்காம கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya. அபிஷேகம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தால் நிரம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஹalleluya. எல்லா முக்காடுகளும் எடுத்து போடப்படுவதாக. இருதய கடினம் என்கிற முக்காடு இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடப்படுவதாக, எடுத்து போடப்படுவதாக. அதை எடுக்கப்படுவதற்கு எதிர்த்து நிற்கிற எல்லா மனுஷ சிந்தனைகளும் எல்லா மனித யோசனைகளும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளப்படுவதாக. ಶಬದರ ಗದನ ದುಟ್ಟಲ ಕರತನ ಉಡಬಲ್ ಕೌಡ ರೇಖನ ದುಡಿ ಕಬರತನ ಅಶತ್ತೇನ ಬರೇ ಗಟ್ಟುನ ಬಲ 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 ಬುಟ್ಟನೆ ಅಡದ ರಕ್ಕತ್ತೇನ ಬರತನ ಅಡದ ರಗಡದ ರೇಖತ್ತೇಲ ಬಲತನ ಅಶತ್ತೇಲೆ ಲೇದರ ಗಡದ ಉಡಪ್ರಭೋ ರೀಕನದ ರಗತನೆ ಉಡಮನ ಹಂಬಲ್ ಕೇಶತಾನ ಬರಕನೆ அடதல ஹனாத ரக்க ரத்தன. ஆண்டவரே அந்த முக்காடை நாங்க எடுத்து போட முடியாது, அதை எடுத்து போடுகிறவர் நீங்க ஆண்டவரே. அந்த பிரகாசம் வருவதாக. மனதிலே மறைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே தவறான காரியங்கள் தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. வஞ்சனை நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளப்படுவதாக. பின்மாற பண்ணுகிற ஹalleluya மன கடினத்தின் ஆவி ஆலயத்தில் வேண்டாம். மன கடினத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya தேவ பிரகாசத்தினாலே விலகி போவதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். எல்லாரும் மேல் கர்த்தர் கிருபையா இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் கருத்தோடு வந்து கர்த்தரை துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.